இவ தருவானா மாட்டாளா? ஒருவேளை இவளே எல்லாத்தையும் குடிச்சிருவாளோ? தருவியா தர மாட்டியா தரலேனா உன் பேச்சுக்கா. Hello my best friends, welcome back to my channel The Crazy Girl and நான் உங்கள் ஸ்வேதா. Thank you so much guys for 200 subscribers. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டார்க் ஃபேண்டசி வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெசிபி. நெயில் ஆர்ட் வீடியோவை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சேஞ்சுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா மில்க் வேணும், கூலான மில்க், ஓகேவா. அண்ட் அப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் அண்ட் சுகர், அப்புறம் காஃபி பவுடர். உங்களுக்கு என்ன காஃபி பவுடர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேஷ்யூஸ். அண்ட் இப்போ நம்ம ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து மில்க் வந்து நான் ஜாரில் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். மில்க் வந்து கூலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை நான் வந்து உடச்சி போட்டுக்க போகிறேன். நான் வந்து 2 பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஏற்கனவே டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ அதனால் 2 ஸ்பூன்ஸ் வேணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது பிளாஸ்டிக் கிளாஸ் தான், பட் நீங்கள் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது இப்போ ஒரு கோமாளி மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். அது தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்க்கையும் கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் ஒன்று பிடிச்சி இது மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உள்ளேருந்து அந்த சாக்லேட் வரும். அதை வந்து இதை மாதிரி அதோட அந்த சர்ஃபேஸில் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே அந்த மில்க் ஷேக்கை போர் பண்ணும்போது, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது போர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும் இது. அதனால தான் நான் இது பண்ணுறேன். நீங்களும் இது பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்கெட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அந்த டிசைன் கிடைக்கும். ஸோ நான் அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டேன். எனக்கு ப்ரெஸ் பண்ணது கொஞ்சம் ஒழுங்காக வரல, ஸோ அதனால் அதை உடச்சி அதை நான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ அந்த மில்க் ஷேக்கு நான் இது உள்ளே போர் பண்ணிட்டேன். அந்த சாக்லேட் அதில் இருக்கிறது நம்ம அந்த பூசினது வந்து கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இது பிஸ்தா, பாதாம் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக நான் ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை இதில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸி அண்ட் சிம்பிள் டார்க் ஃபேண்டசி மில்க் ஷேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ரோசிமா வேணுமா? ரோசி குட்டிக்கு வேணுமாம்மா? ரோசி குட்டிக்கு இவ்வளோ நிறைய இருந்தது.